Taste the Daily. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ பாராளுமன்றத்தில் முதல் நாள் கூடும்போதே கலவரமான சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. முதல் நாளே போராட்டத்தில் தொடங்கியிருக்கு. பாராளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷனை கையில் வச்சுக்கிட்டு இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள்லாம் ஊர்வலமாக போய் பாராளுமன்றத்துக்குள்ளே போயிருக்காங்க. மோடி பதவியேற்க வரும்போது முதல் வரிசையில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கான்ஸ்டியூஷனை தூக்கி கையில் காட்டுறாங்க. முதல் நாளே இப்படிப்பட்ட சூழல் பார்லிமெண்ட்டில் வந்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? பாராளுமன்றத்தை பொறுத்தவரை இந்த பாராளுமன்றம் எதிர்பார்த்த மாதிரி அமைதியாலாம் போகாது, கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்கும். ஒரு பாராளுமன்றம் ஆக்ரோஷமாக இருக்கணும். காரணம் ஏன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதிர்க்கட்சிகளோட அந்த குரல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்க்கட்சிகளோட அந்த குரல் தான் ஜனநாயகத்தோட ஒரு நாடி நரம்பு. ஏன்னா மக்கள் பிரச்சனையை அதிகம் பேச தான் அரசு ஒரு பயம் வரும். நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம் போல், நம்மளை நம்பிக்கை வைத்து நமக்கு வாக்கு செலுத்தினாங்க, அந்த நம்பிக்கைக்கு பாதுகாப்பு நம்ம ஏதோ பண்ணுறோம் போல், அதை தான் எதிர்க்கட்சிகள் கேள்விக்குறியாக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பொருளாகும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி போகும்போதே அந்த கான்ஸ்டியூஷன் புக்கு அதாவது சாதி மத பேதமின்றி எல்லாருக்கும் ஒரு புனித நூல் இருக்குன்னா அது அரசியல் சாசனம் தான். எல்லாரும் ஒன்று, எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணுன்றது தான் அதோட அடிநாதம். அப்படி ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு பாராளுமன்றத்துக்கு போயிட்டு அதை காட்டுறதுன்றது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதாவது பாஜக ஒரு செங்கோலை எடுத்துக்கொண்டு அதை வைத்து வளம் ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. இவங்க கான்ஸ்டியூஷன் புக்கை எடுத்துகிட்டு அந்த புக்கை வைத்து இவர்கள் ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே உண்மையிலே அந்த கான்ஸ்டியூஷன் புத்தகப்படி நீங்கள் நல்லா நடக்கிறீங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. செங்கோல்னால் அதற்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு நெறி சார்ந்த அரசியல் பண்ணணும். அது பிரகாரம் செங்கோலை பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு நமக்கு தகுதி தராதரம் இருக்கா, இந்த கேள்வி அவங்க கேட்குறது. இந்த செங்கோலுங்கிறதே ஜனநாயகத்துக்கு உரியதில்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் கான்ஸ்டியூஷன் தான் அங்கே வைக்கணும் அப்படின்னு சமாஜ்வாதி கட்சியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஏதோ பாராளுமன்றத்தை சீரியல் பார்க்குறவங்களுக்கு உண்டான இடம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. செங்கோல் முக்கியமாக இல்லை அங்கே கான்ஸ்டியூஷன் புத்தகம் முக்கியமானதுலாம் அப்புறம் இருக்கட்டும். மணிப்பூருக்கு இன்னும் கவர்னர் இன்னும் பிரதமர் போய் பார்க்கல. இவ்வளோ பேர் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறீங்க, ஏன் கும்பலாக போட்டு மணிப்பூருக்கு போயிருக்கனால இந்திய கூட்டணியில் இருக்கிற எம்பி எல்லாம் ஜெயித்த உடனே மணிப்பூர் வந்தாங்க. அதுக்கப்புறம் நீட் மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் போய் இந்த போராட்டத்தில் கலந்துக்கலாம்ல. கோர்ட்டில் கேஸ் நடக்குது, மாணவர்கள்லாம் போகிறாங்க. அதில் மாணவர்களுக்கு வசதி இருக்காது, காசு இருக்காது, தேர்வு தான் எழுதுனா. சுப்ரீம் கோர்ட்டு போய் வாதாடணும்னா காசு. ஆல்ரெடி நீட்டுக்கு செலவு பண்ணி அதுக்கு செலவு பண்ணி இதுக்கு சொல்லி கடனாளியாக இருப்பாங்க. எல்லாரும் நீட்டு எழுதுகிறவங்களாம் பணக்காரங்க இருக்க முடியாது, மருத்துவர் ஆகணுன்ற ஆசை இருக்கும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு வழக்கறிஞர்களை இந்த கட்சிகள் போடலாம் இல்லையா? போடலாம், அது போடுறதில்ல. அப்போது மக்கள் கூட இருந்து பண்ண வேண்டிய அரசியலை மக்கள் கூட இல்லாமல் பண்ணிக்கிட்டு செங்கோலை வச்சது தப்பு, புஸ்தகத்தை காட்டுறது, இதெல்லாம் மியர் டோக்கனிசம் பாலிட்டிக்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு படி போய் ஆட்சி வந்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, பெட்ரோல் விலை அப்போ ஏற்றுனது, அந்த போராட்ட கொதிநிலையிலே இருக்கணும் அங்கே எதிர்கட்சி. அதுதான் மக்களுக்கு நல்லது. ஆளுகின்ற அரசு எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு நல்ல எதிர்கட்சி நாட்டுக்கு இல்லைன்னா ஷோ ஆஃப் மட்டும் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், போனீங்க இப்போ புக்கை காட்டினீங்க. அதாவது அருமையான ஒரு சில முடிவுகள் உத்தரப்பிரதேச ரிசல்ட்டு காட்டினதுக்கு வித்திட்டவர் அகிலேஷ் யாதவ். ஒரு பட்டியலின மக்களை அயோத்தியா இருக்கக்கூடிய ஃபைசாபாதில் நிற்க வச்சு உங்களெல்லாம் மொத்தமாக காலி பண்ணி தும்சம் பண்ண முடியும்னு முடிச்சிட்டார். இப்போ அதை தாண்டி பாராளுமன்றத்தில் அவரோட குரல் எதிரொலிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. பட் அவர்களை பொறுத்தவரையிலும் இது சிறப்பான மூவு, நம்ம இன்றைக்கி பாராளுமன்றத்தை பேசு பொருளாயிட்டம் பண்ணுறாங்கன்னு. பட் நான் ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறேன்னா, இதெல்லாம் பத்தாது. ஏன்னா இந்த நாட்டில் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. எதிர்க்கட்சிகளோட வேலை இதோடு முடிந்து விடுவதில்லை. பாராளுமன்றத்தில் நீங்கள் என்ன தான் பேசினாலும் என்ன தான் பண்ணாலும் பெரிய படம் பிரதமர் படம் தான் போடுறாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க உங்களெல்லாம் காட்டுறதே கிடையாது. நீங்கள் ஒரு செய்தியாக ஆகிறது இல்லை. பூரா நிறுவனமும் பாதி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அரசாங்கத்தை வைத்து இதுதான் செய்தி, இதுதான் தலைப்புன்ற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க. இன்னமும் நீங்கள் புக்கை காட்டுறீங்க, கேட்டால் செங்கோல் வச்சது தப்பு, கையை கொடுத்து ஈரங்காயில் ராகுல் காந்தி ஆல் தி பெஸ்ட்டு, அவை நல்லா நடக்கட்டும், சபாநாயகருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், ஜனநாயகம் பாதுகாக்கணும், கான்ஸ்டியூஷன் புஸ்தகம் பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல வார்த்தை கூட்டி இறங்குறாரு, பேசுகிறாரு, வராரு. அடுத்த கொஞ்சம் சில மணி நொடிகளில் இந்திரா காந்தி அவர்களை பேசி காங்கிரஸ் கட்சியை கொச்சைப்படுத்துகிறாங்க. சரி, இப்போ இந்த சபாநாயகர் பற்றி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சபாநாயகருக்கான சுதந்திர இந்தியாவில்
முதல் முறையாக சபாநாயகருக்கு ஒரு தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறது இப்போ தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் இப்படி ஒரு முறை, தேர்தல் முறையே பாருங்க, இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடிலாம் பேசக்கூடாது. மோடி அவர்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஜனநாயகத்தை எதிர்பார்க்குறீங்களா? நியாய தர்மம் எதிர்பார்க்குறீங்களா? சட்டத்தை எதிர்பார்க்குறீங்களா? மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு பண மதிப்பீடு பண்ணுவார்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை ஜிஎஸ்டியை வந்து கேட்டுட்டு கேக் வெட்டி கொண்டாடுவார், உங்களை நீங்களும் கேக்கு வெட்டி கொண்டாடலாம், உங்கள் மேலே வந்து தேசத்துக்கு விரோதம் இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடிய ஆட்சி பண்ண வரக்கூடிய நீங்கள் எப்படிங்க மரபெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? மாண்பு யார்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? நல்ல குணங்கள், நல்ல திட்டங்கள், நல்ல சிந்தனை இருக்கிறவங்க கிட்ட இதை நீங்கள் எதிர்பார்க்கறதுல ஒரு ஜனநாயக கடமை இருக்குது. கட்சியை பிளவுபடுத்திட்டு காங்கிரஸ் கை சின்னத்தில் நின்றவங்களை தூக்கின்னு போய் பாஜகவில் உட்கார வச்சுட்டு ஆட்சி அமைக்கிறாங்க. கொல்லப்புறத்தில் ஆட்சியில் வரவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இது முறையா, இது தேர்தல் இப்படி நடத்தணும் அப்படின்லாம். அப்போ நீங்கள்லாம் இப்போ அதாவது நான் பகிரங்கமாக சொல்லுவேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் இன்னமும் பிஜேபியோட பி டீமாக இருக்காங்கன்ட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த குற்றச்சாட்டை பாஜக எதிர்க்கட்சிகளை நோக்கி வைக்குது. எப்பவுமே சபாநாயகரை ஒருமனதாக தேர்ந்தெடுப்போம் பார்லிமெண்ட்டில். இந்த முறை எதிர்க்கட்சிகள் வந்து பாலிடிக்ஸ் பண்ணி வந்து பாராளுமன்றத்துடைய மாண்பையே குலைக்கிற மாதிரி செயல்படுறாங்க. பிஜேபி வந்து ஈஸியாக பாலிடிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது பிஜேபி கஷ்டப்படாமல் அரசியல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்காத ஒரு கூட்டணி கட்சிகளாக தான் இருக்குது. தோத்துட்டு 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு திருப்பி வராமல் தோத்துட்டு அந்த தோல்வியை வந்து வெற்றின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுங்களா போகுது? ஆனால் நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுண்ணே, நான் 7ஆம் கிளாஸ் பாஸ் பெருசாக ஃபெயிலு பெருசான்னு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. ராகுல் காந்தி பிரதமர் ஆகிருக்கணும். சரியாக பிரச்சாரம் பண்ணாமல், சரியாக யுக்திகள் எடுக்காமல், சரியாக மக்கள்கிட்ட போய் சேராமல், கூட்டணிக்குள்ளே குழப்பம் வச்சு நம்பிக்கை துரோகம் ஒரு சில இடத்துல பண்ணி அப்படி கோட்டை விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு காங்கிரஸுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து வந்திருக்குன்னா என்ன? நீங்கள் என்ன யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? ஒரு சர்வாதிகார போக்கில் மக்கள் விரோத ஆட்சி, நிறைய இடத்துல திட்டத்தில் பிரச்சனை, ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு பிரதான கட்சி, ஒரு நீட்டு தேர்வு நடத்த முடியல, கொஸ்டின் பேப்பர் லீக்குன்றாங்க, சேசிங்ன்றாங்க, மார்க்கை கரெக்ட் பண்ணி போட்டோன்னா இந்த தேர்வை கூட நடத்த ஒரு திராணி, ஒரு துப்பு இல்லாத ஒரு தேசிய கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுல மெத்தனம். மக்கள் வயிற்றில் அடிக்கிற அளவுக்கு ஜிஎஸ்டியை போட்டு, வரியை போட்டு, வரி சுமையை போட்டு, வரி தீவிரவாதம் பண்ணுற ஒரு கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுல ஒரு சுணக்கம். உக்ரைன் போர் வரட்டும், இஸ்ரேலில் போர் நடக்கட்டும், ஊரில் எங்கன்னா பற்றிக்கிட்டு போட்டோம், எங்கேயுமே எண்ணெய் கச்சா எண்ணெய் விற்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் விலை கம்மியாக வாங்கி அதை இந்த நாட்டு மக்கள்கிட்ட அதிகமான வரி சுமை கொடுத்து நாங்கள் விற்போம். நாங்கள் 100 ரூபா விற்போம், 98 ரூபா டீசல் விற்போம், 900 ரூபா விற்போம், தேர்தல் வந்தால் 100 ரூபா குறைப்போம், எல்பிஜி சிலிண்டரு, எங்களை கேட்கறதுக்கு யார் அப்படின்ட்டு அந்த மெத்தனை போக்கில் ஆட்சி பண்ணுறவங்களை எதிர்த்து அதை விட மெத்தனமாக அரசியல் பண்ணுறீங்க. எங்கே சொல்லுங்கள், எதிர்கட்சிகள் எங்கே ஏஞ்சி நின்னாங்க, வீரியமாக இருந்தாங்க? கோர்ட்டுக்கு போகிறது, அப்புறம் வழக்காடு பண்ணுறவரெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்குறது. ராகுல் காந்தியோட பதவி பறிக்கப்பட்டது. எல்லா பிரச்சனைக்கான தீர்வையும் கோர்ட்லேயே தேடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், எங்கே மக்களை போய் நீங்கள் எங்கே ஒரே ஒரு ராகுல் காந்தி தானே ஒட்டுமொத்த இந்தியாவில் பெருசாக போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டார். ராகுல் கூட எத்தனை பேர் துணை நின்னீங்க? எத்தனை பேர் எழுச்சியை நோக்கி பண்ணீங்க? இப்போ தமிழகம் எடுத்துங்க, தமிழக காங்கிரஸ் என்ன பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ணிட்டாங்களா மத்திய அரசு எதிர்த்து? ஒரு 5 போராட்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம் பெருசாக காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இப்போ பண்ணது. தமிழகத்தில் 10க்கு 10 நின்று ஜெயிச்ச இடத்துலையே அந்த கட்சியோட நிலைமை எப்படி இருக்குது? அங்கே போனால் அங்கே பிரச்சனை, இங்கே போனால் இங்கே பிரச்சனை. அப்போ அந்த நம்பிக்கை பிரச்சனை. இப்போ கூட பாருங்கள், ஒரு சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் வர வச்சுருந்தா ஒரு ரொட்டி துண்டு, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலோடு போயிட்டு ஜெயிலில் பார்த்துருந்தா கூட்டணி மாறி இருக்கும். நிதிஷ்குமார் இங்கே தான் இருந்தார், ஐயா பெல்ட்டிக்குமார், அவரை பெல்ட் அடிக்காமல் பார்த்துருக்கணும். கயிறை கீரை கட்டி, ஐயா குச்சிராதிங்க, தாவிராதிங்க, அது அப்படியே கண்குத்தி பாம்பு மாதிரி ஐயாவை பாதுகாத்து அடகாத்தம் தான் ஆட்சி, காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி. ஒரு யங் லீடரு, ஒரு நல்ல மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர், மக்களை நேசிக்கிற ஒரு தலைவர் பிரதமர் ஆகிருப்பாங்க. அந்த வருத்தமே இல்லையே உங்கள் யாருக்கும். ஹாப்பியாக இருக்கிறீங்க நீங்கள், ஓகே ஏதோ கட்சிச்சு ஹாப்பியாக இருக்கிறீங்க, ரைட்டு. மக்களுக்கு இன்னும் மாறுச்சு. அதே ஃபினான்ஸ் மினிஸ்டரு, அதே ஹோம் மினிஸ்டரு, அதே பிரைம் மினிஸ்டரு. இது எதுக்கு எலெக்ஷன் எடுத்துனீங்க? இது எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? இது எதுக்கு பிரச்சாரம் பண்ணீங்க? என்ன பண்ணுறீங்க? பழைய வீரியத்தோட மோடியால் நடந்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் இருக்கிறீங்க, அவர் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ வரி அதெல்லாம் இன்னும் ஏற்றுனா மக்களை இன்னும் கஷ்டப்பட்டுனா ஒத்துக்குவீங்களா? ஏங்க, எதிர்கட்சிகள் அவங்களோட செயல்பாடுகள் மக்களை சிந்திக்க வைக்கணும், மக்களை செயல்படுத்த வைக்கணும். கேட்டால் அவங்க தேர்தல் மிஷினை கரெக்ட் பண்ணிட்டாங்க,
தேர்தல் ஆணையத்தை கரெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு வருது, அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணலையா? ஆட்சியில் இருந்தப்ப எமர்ஜென்சி காங்கிரஸ் பீரியடில் தானே வந்தது. அப்போது அந்த ஒரு நம்பிக்கைத்தனம் என்பது இருக்கணும். நீங்கள் வேணால் என்னோடய பழைய காணொலியெல்லாம் எடுத்து பாருங்கள். பிரியங்கா காந்தி அவர்களை சரியாக யூஸ் பண்ணலை, அவங்கள வந்து தூக்கிட்டு போயிட்டு பிரதமர் மீதோ இல்லை வந்து முக்கிய தலைவர்கள் மீது நிறுத்தி இருந்தால் ரிசல்ட் வேறு மாதிரி மாறும். நான் பேசியிருக்கிறேன். இப்போ ராகுல் காந்தி இப்போ பேசுகிறீங்க. அப்போ உங்கள் கூட இருக்கிற அந்த புத்தி கூர்மையான அதிகாரிகளோ இல்லை பழைய கட்சிக்காரர்களோ இல்லை காசை வாங்கிட்டு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு வேலை பார்க்குறாங்களே, இவங்களாம் என்ன பண்ணாங்க? கையில் விட்டீங்களே, திருப்பி 4 வருஷம் 4.5 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும். சரி, நேத்தாச்சு சம்மந்தமே இல்லாமல் எமர்ஜென்சியை பற்றி இப்போ பேசுகிறார் சபாநாயகர். வெளியில் வந்து மிரட்டியிருக்க வேணா ராகுல் காந்தி ஐயா? அமைதியாக வந்து உள்ள வாழ்த்து சொல்லிட்டு ஜனநாயகப்படி இது நல்லா நடக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்து சொல்லிட்டு வரேன். எமர்ஜென்சியை பற்றி இப்போ பேசுகிறீங்களே, இனிமேல்ட்டு இருக்குது உங்களுக்கு. ஒரே ஒரு தீர்மானம், மக்கள் எதிர்ப்பு தீர்மானம் வந்ததுன்னா இந்த ஆட்சியோட நாட்கள் எண்ணப்படும், அதை நான் செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி ஒரு 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 தூக்க இன்மையை தந்துருக்கணுங்க. அன்புக்கு அன்பு ரைட்டு, அவங்களுக்கு போய் இன்னும் கையை கொடுத்துக்கிட்டு வணக்கம் வச்சுக்கிட்டு பழகிக்கிட்டு. அவர் வந்து அதாவது நல்ல மனிதருங்க, ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறாரு. அது வந்து மோடி அவர்களுக்கு அது செட் ஆகாது. இப்போ இந்த சபாநாயகர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், இல்லை நிதிஷ்குமார் ஆகட்டும், இல்லை மற்ற முக்கியமான கட்சிகள் சிவசேனாவாக இருக்கட்டும், இப்போ இவங்க யாருக்குமே வந்து அமைச்சரவை அதுலேயும் வந்து அவங்க கேட்ட முக்கியமான ரோல் எதுவுமே அவங்க கொடுக்கல. சபாநாயகர் பதவியை சந்திரபாபு நாயுடு ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தார், அதையும் அவங்களுக்கு கொடுக்கல. அமைச்சர் பதவியிலையும் கொடுக்கல, சபாநாயகரும் கொடுக்கல. கிட்டத்தட்ட அவங்க கேட்ட டிமாண்ட் எதையுமே கூட்டணியில் பாஜக அரசு கொடுக்கல. ஆனால் கூட்டணி ஆட்சி நடக்குது. இது என்ன விளைவை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பிஜேபிக்கு இது ஒரு நெருக்கடி தான். மோடி அவர்களால் வந்து அந்த பழைய அந்த தோரண சித்தாந்தம்லாம் வந்து வெளியில் காட்டுவார், உள்ளுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும். ஆனால் அது இருந்திருந்தால் இவர் கொடுத்துருப்பாரே, தேவையான பதவிகளை கொடுக்கலையே. அதுக்கு காரணம் வந்து எதிர்க்கட்சிகள் இன்னும் அந்த அழுத்தத்தை கொடுக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா எதனா ஒரு வீடு முடிகிற மாதிரி இருந்தால் கூட, ஒரு பெரிய வீடு கிரகப்பிரசம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லை கட்சி அலுவலகம் தரேன்னு சொல்லிட்டு சும்மா கூட சந்திரபாபு நாயுடு போய் கூப்பிடணும். காங்கிரஸ் கட்சியோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் போய் அடிக்கடி போய் நிதிஷ்குமார் போய் பார்க்கணும். தேஜஸ்வி இருக்கார் இல்லையா, வாக்கிங் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் போயிடணும். போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்குவோம் பிஜேபிக்காரன். எதுக்கு வாக்கிங் போகிறேன், நேற்று வரலாம் நம்ம கூட தானே இருந்தார், ஒரு வேளை அந்த கேபினெட்டை குத்துருக்கலாமோ. அதே மாதிரி இந்த சைடு சந்திரபாபு நாயுடு திடீர்னு என்ன பண்ணோம், பிரியங்கா காந்தி வந்துட்டு இது போகிறவங்க ஆந்திரா போய் இறங்குறாங்க. அப்போ போயிட்டு கால் ஆன் பண்ணோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் ஒரு மூத்த அரசியல், நான் ஒரு வயநாட்டில் நிற்கிறேன், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தேவை. அப்படின்னா அவன் அமித்ஷா வந்து தலையை போட்டு என்னதான் இது, அடுத்த முறை நாயுடு வந்தால் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது போகுது, அப்புறம் நாயுடு நம்மளை வெயிட் பண்ண வச்சுருவாரு, 3 மாதம் தான் ஆச்சு பிரச்சனை, அந்த நிலையிலேயே வச்சுருக்கணும். நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க, அதுதான் பிரச்சனை. பிஜேபி இதெல்லாம் பண்ணுது. பிஜேபி நான் திரும்பவும் சொல்கிறேன், பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கஷ்டம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நல்ல அரசியல் அழகாக பண்ணிங்கன்னா பொதுமக்கள் தயாராக இருக்கிறாங்க மாற்றி போடுறதுக்கு. உதாரணம் வாரணாசி, உத்தரப்பிரதேஷ், எல்லாம் பயந்தாங்க. ஹிந்துத்வா லெபார்டரி, ராமர் ராமர் ராமர். எப்பா ராமர் என் தெய்வம் தான், ராமர் பேரை வச்சு என்னை ஏமாத்தாதப்பா, என் வாழ்வாதாரம் எங்கே, என் வேலை வாய்ப்பு எங்கே, என்னோடய அமைதி எங்கே, என்னோடய விவசாய பொருளுக்கு கூலி எங்கன்னு கேள்வி கேட்டு முச்சி கட்டியிருக்காங்க. இதுதான் ஜனநாயகத்தோட சிறப்பு. அப்போது நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இவிஎம் மிஷினு மாற்றிருந்தா உத்தரப்பிரதேசத்தில் அந்த ரிசல்ட் வந்திருக்குமா? அயோத்தியா தொகுதியை தூக்கத்தில் கூட தோப்பன்னு நினச்சிருக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. மகாராஷ்டிரத்தில் சோலி முடிஞ்சுது. அப்போ பொதுமக்கள் வந்து பிஜேபி எதிர்த்து ஓட்டு போட தயாராக இருந்திருக்கிறாங்க. அதை அறுவடை பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லை. இதுதான் ஐயா அறிஞர் அண்ணா சொல்லுவார், பயிர் காஞ்சிட்டு பயிர் அந்த முத்தி அந்த நெல் வர நேரத்தில் எப்படி வந்து அதை பாதுகாத்தா பார்த்து அதை அறுவடை செய்யணுமோ அதுதான் தேர்தல். கிட்டத்தட்ட ஒரு விவசாயி மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ நீங்கள் அதை சரியாக பண்ணலை, இன்னமும் பண்ணலை. இப்போ சந்திரபாபு நாயுடுவால் மோடியை எதிர்த்திட முடியுமா? அவர் நினைச்சாலுமே அவர்கிட்ட 16 வாஜ்பாயே பார்த்தவருங்க சந்திரபாபு நாயுடு, அவர்கிட்ட 16 MP தான் இருக்காங்க. இருக்கட்டும், அவர் இல்லைனாலுமே பாஜக நியூஸ் கேரியர் கொடுக்குற கதை தான். உங்கள் கரண்ட்டை இவர் நினச்சா பிடுங்கலாம். எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், சரி, என் 16 உனக்கு இல்லை, ஒரு முக்கியமான தீர்மானம் வருது, ஃபஸ்ட்டு சாம்பிள் அதில் நாங்கள் மாற்றி போடுறோம். ஏங்க நீங்கள் எதிரில் பார்க்குறீங்க, கேபினெட் பதவி இவங்க கேட்குறாங்க, கேபினெட் பதவி கொடுக்கல, அதுக்கு பதிலாக வேறு என்ன கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கு பின்னாடி வேறு என்ன, மேபி நாயுடு கேட்டிருக்கலாம், ஜெகனை கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் உள்ளே வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு.
அது கூட அமித்ஷா ஓகேன்னு இருப்பார். அதெல்லாம் தெரியணும்ல. எதிரிக்கு எதிரி நண்பா, தானிக்கு தீனி அரசியல் பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல. அப்போ இந்த செய்தி கசிய வந்ததுன்னா இந்த செய்தி எடுத்து போய் ஜெகன்கிட்ட யார் சொல்கிறது? காங்கிரஸ் பண்ணணும். அப்படியே இருக்கிறது அமைதியாக. அது வந்து பிஜேபி, அதுவும் இந்த இருக்கிற பிஜேபி லீடர்ஷிப்புக்கு அது அந்த அரசியல் பத்தாது. கொஞ்சம் அழகாக நவுத்துனா பிஜேபிக்கு இனிமேல் பிஜேபிக்கு இறங்கும் முகம் ஆரம்பிச்சிருச்சு. பட் மைனாரிட்டியை மெஜாரிட்டியாக மாற்றுறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் அவங்க எடுத்துட்டு அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் கேக்கு கட்டி கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்க வந்து அவங்க கூட்டணி கட்சிகள்லையோ இல்லை எதிர்கட்சிகள்லையோ இருந்து எம்பிக்களை வந்து இல்லைங்க, பச்சையாக சொல்லுவோமே, காசு கொடுத்து மிரட்டி அமலாக்கத்துறையை விட்டு ஏவி சிபிஐ விட்டு வழக்கு பதியப்பட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சினாலும் பரவாயில்ல, அது வெக்கமே இல்லாமல் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியில் வந்து சேர்த்துக்குவோம். எதுக்கு நம்ம நாகரிகமாக பேசணும்? மட்டமான ஒரு அரசியல் தன்மை தானே இருக்குது. ரிசார்ட்டில் கூட்டு போய் எம்எல்ஏவெல்லாம் பதுக்கி வச்சுட்டு தானே ஆட்சியெலாம் நடத்துகிறீங்க இந்திய திருநாட்டில். அதை பற்றி உங்களுக்கு வெக்கமே இல்லையே. அதனால் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கலைன்னா தான் ஆச்சரியம். இங்கே என்னன்னா அந்த எதிர்கட்சிகளோட மெத்தனம் இருக்குது பாருங்கள், அதுதான் சிக்கல். அதுதான் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்குது. அது வந்து இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் பாருங்கள், நேற்று யார் யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்களோ கூப்பிட்டு மினிஸ்டர்லாம் செம்ம சவுக்கடி பேரை சொல்லி, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிற, இந்த இடத்துல நீங்கள் வந்து இடத்த மடக்கியிருக்கீங்க, கொண்ட வச்ச லைட் இல்லாமல் அமைச்சராக போக மாட்டிங்களா, நானே அந்த பந்தாலாம் இல்லாமல் போகிறது. அப்புறம் ஒரு சில போலீஸ் அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு ரிப்போர்ட் எடுத்து இதெல்லாம் இருக்குது, பொழந்துருவேன், பதவியே இல்லாமல் போயிடுவோம், தண்ணி இல்லா காட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து மூத்த அமைச்சர் வரலும் லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் வச்சு வாங்கியிருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா அடுத்த தேர்தலுக்கு அந்த அம்மா தயாராகுதுன்னு காட்டுறாங்க. என்ன மம்தா பானர்ஜி திடீர்னு புனிதமாக மாறிட்டாங்களா? திடீர்னு வந்து காந்தியடிகள் போய் வழியில் போயிட்டாங்க? அப்படி கிடையாது. கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தங்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி கொள்ளும் அந்த தன்மை ஒரு மம்தா பானர்ஜி கொண்டிருந்தால் பத்தாது. காங்கிரஸ் முக்கிய கட்சி, பிரதான கட்சினால் அது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்கணும். மத்திய பிரதேசில் இன்னி வரையிலும் மத்திய பிரதேச காங்கிரஸ் கட்சியின் மீது நடவடிக்கை, இல்லை கமல்நாத் மீது நடவடிக்கை, இல்லை மத்திய காங்கிரஸ் கட்சிக்கு புதுசாக ஒரு தலைவர் எதனா கேள்விப்பட்டீங்க? 29க்கு 0 தோத்துவிட்டு அப்படியே இருக்கிறது. அப்புறம் நாங்கள் மாற்றுனா எப்படி மாற்று? இப்போ தமிழர்களோட எண்ணோட்டம் பார்த்துக்கோங்க, தமிழக மக்களோட எண்ணோட்டம். என்னப்பா எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஓட்டு போடுறோம், நீ அங்கே ஸ்கோர் பண்ணும்போது ஸ்கோர் பண்ண மாட்டேன்றியாப்பா, இந்த ஒரு வருத்தம் இருக்கும்ல, அந்த சலிப்புத்தன்மை வரும்ல. ஏன் இந்த 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 பிரச்சனை, இந்த மனநிலையை அவங்களுக்கு புரிய மாட்டேன். இப்போ 5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் வருது, அதற்கு உண்டான வேலையை இப்போ ஆரம்பிக்கணும். செங்கோல்லாம் அவங்க வைக்கிறவங்க வச்சுன்னு போட்டோம், புஸ்தகத்தை 2 நாள் தூக்கி போயிட்டீங்க. பாராளுமன்றத்துக்குலாம் ஒரு பெரிய கும்பிடு போட்டு சட்டமன்றத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். இந்த பாராளுமன்றத்தில் பயங்கரமாக பேசிட்டாரு. அன்றைக்கெலாம் வந்து ஒருத்தர் கருத்து சொன்னால் எதிரில் கருத்து கேட்டு கருத்து சுதந்திரம் இருந்தது, கருத்தை வைத்து திட்டங்கள் போட்டாங்க, அதன் மூலமாக செயலாக்கம் இருந்தாங்க. ஒரு ரயில் விபத்து ஆச்சுன்னா அந்த விமர்சனம் பெருசாகிறதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ண தலைவர்கள், தன்மான சிங்கங்கள் இந்த ஊரில் இருந்துச்சு. அவங்க அரசியல் தலைவர், அரசியல் ஆளுமை. யாரோ இன்ஜின் பைலட் ஓட்டிட்டு போனால் அதுக்கு எப்படிப்பா அரசியல் அமைச்சர் பொறுப்பாவார்? ஐயா நீங்கள் போவாதீங்க கெஞ்சினப்போ இல்லை யாரோ இல்லை, அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் யாருனா ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கணும், நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ட்டு ராஜினாமா பண்ண ஊர். இன்றைக்கி வெக்கமே இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பு, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காட் அப்படி போயிட்டாரு, இவர் இப்படி போயிட்டாரு, கவச்சியாக வைக்கல, அது டிசைன் பண்ணின்னு இருக்கிறோம், இன்னும் பெரிய அட்வான்ஸ்டு கவச்சி வாங்கி அப்படியே வச்சுருவோம் ட்ரெயினுக்கு கீழே. இதுதான் இன்றைக்கி கிடச்ச அரசியல்வாதிகள். பிரிட்ஜு குஜராத்தில் இடிஞ்சு ஊந்துது. அதான் இந்த தன்மையை தான் நான் சொல்கிறேன். அப்போ இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா எதிர்கட்சிகள்? அவங்க அந்த பண்ணுற நிலைமையில் இல்லை. நன்றி சார், நிறைய நன்றி, வணக்கம். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.